புவியியல் பரப்பு வேத காலம். வேத காலத்துடைய புவியியல் பரப்பு எந்த ஏரியாவில் பரவி இருந்தாங்க? வேத காலம் வட இந்தியா. எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வட இந்தியா புவியியல் பரப்பு. ஸோ இவங்களோட காலப்பகுதி அப்படின்னு சொன்னோம்னா எந்த காலத்தில் வரும்? இரும்பு காலம் அல்லது வெண்கல காலம். இப்போ ஐவிசி அப்படின்னு எடுத்தோம்னா, ஐவிசி ஹரப்பான்னு எடுத்தால் செம்பு காலம் அல்லது வெண்கல காலம். ரெண்டுமே வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்கல காலத்தை உலோக காலம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லலாம். மூணுமே கரெக்டு, சரிங்களா? ஸோ இதில் உருவானதுதான் வேதங்கள், அதனால வேத காலம். இதன் கால அளவு 1500 600. நாகரிகம் கிராம நாகரிகம் ஒன்று. ரெண்டாவது, ஆரியர்கள் எந்த கணவாய் வழியாக இந்தியா வந்தனர்? ஹைபர் கணவாய், இந்துகுஷ் மலைத்தொடர் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மத்திய ஆசியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? மத்திய ஆசியா பகுதி. இப்போ மத்திய ஆசியா பகுதியிலிருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எவிடன்ஸ் என்னது? யார் சொல்லியிருப்பா? மார்க்ஸ் முல்லர். இது 3 பேர் சொல்லியிருப்பாங்க. மத்திய ஆசியா அப்படின்னு சொன்னவர் மார்க்ஸ் முல்லர், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி என்ன சொல்லியிருப்பாங்க? தயானந்த சரஸ்வதி திபத்திலிருந்து வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆரியர்கள் திபெத் பகுதியிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி ஆர்டிக் பகுதியிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சொன்னது திலகர், பாலகங்காதர திலகர். ஸோ 3 பேர் சொன்ன கூற்று 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இப்போ புது புக் டேட்டா படி ஆரியர்கள் சொல்லியிருக்கிறது மத்திய ஆசியா. மார்க்ஸ் முல்லரோட கூற்று இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்துகுஷ் மலை வழியா ஹைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா?